Hey guys, welcome to Rahul Random. இன்னைக்கு நாம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில ஆக்சசரிஸ் அண்ட் ஒரு ஹெல்மெட் வாங்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதெல்லாம் வாங்க போகிறேன். அண்ட் நீங்களும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா March 8 அண்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உமன்ஸ் டே. ஸோ ஹாப்பி உமன்ஸ் டே ஃபார் ஆல் உமன் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ். எதுக்காக நான் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஹெல்மெட் வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி பழைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வேலூர், திருவண்ணாமலைன்னு எக்கச்சக்கமாக மோட்டோ விளாக்ஸ்லாம் போட்டிருக்கேன். நீங்கள் அதெல்லாம் பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் பார்த்தீங்கன்னா ஒரு லோக்கல் ஹெல்மெட் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது பார்த்தீங்கன்னா ஒரு 1000 rupees கூட வராது. எவ்வளோ நாள் தான் பார்த்தீங்கன்னா அதே ஹெல்மெட்டே வச்சு யூஸ் பண்ணுறது. அதுவும் இல்லாமல் ஒரு லோ குவாலிட்டி பிராண்ட் இல்லாத லோ குவாலிட்டி ஹெல்மெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவு சேஃப் கிடையாது. ஹெல்மெட்டுன்னு பார்த்தீங்கன்னா சில ஹெல்மெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மைண்டில் வச்சுருக்கேன். ஸ்டட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஹெல்மெட்ஸு அண்ட் வீகாவில் ஒரு ஹெல்மெட்டு. பட் என்னோடய பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 2000 தான் நான் வச்சுருக்கேன். அதனாலேயே பார்த்தீங்கன்னா இந்த 2 ஹெல்மெட்ஸ் தான் பார்த்துருக்கேன். பார்க்கலாம் இன்னும் வேறு எதனா சாய்ஸஸ் இருக்கா அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம் அங்கே போயிட்டு. அண்ட் வீடியோ கவர் பண்ணணும்னான்னு தெரியல. ஸோ இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஸோ நேற்று நைட்டே பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த மொபைல் ஹோல்டர் பார்த்திங்கன்னா வாங்கிட்டேன். மொபைல் ஹோல்டர் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஜிபிஎஸ் மேப்லாம் போடப்போ பார்த்திங்கன்னா, அதாவது கூகுள் மேப்ஸ்லாம் ஆன் பண்ணுறப்போ ஃபோன் எங்கே வைக்கிறதுன்னு தெரியல. ஸோ நான் பார்த்திங்கன்னா பேக்கெட்டில் தான் வச்சுக்குவேன். ஷர்ட் பேக்கெட்டில் வச்சுட்டு சவுண்ட் ஃபுல்லாக வச்சுருவேன். ஸோ அது பார்த்திங்கன்னா ரூட்ஸ்லாம் சொல்லினே வர நான் பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் போயிட்டுருந்தேன். ஸோ அது பார்த்திங்கன்னா சில ஏரியாஸில், அதாவது முக்கியமாக இந்த ஜங்ஷன் ஏரியாஸ்லாம் பார்த்திங்கன்னா 100 மீட்டரில் போயிட்டு லெஃப்ட் எடுங்கன்னு சொல்லும். ஸோ 100 மீட்டரில் பார்த்திங்கன்னா 3 லெஃப்ட் இருக்கும். ஸோ எந்த லெஃப்ட் எடுக்கணும்னு தெரியாது. ஸோ இதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா நிறைய தடவை பார்த்திங்கன்னா நான் மிஸ் ரூட் ஆகிருக்கேன். ஸோ இதனாலேயே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு மொபைல் ஹோல்டர் தேவை. ஸோ மேப் பார்த்திங்கன்னா கையிலே பார்த்துனே தான் ஓட்டணும். என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. அதனாலேயே பார்த்திங்கன்னா மொபைல் ஹோல்டர் வாங்க வேண்டியதாக இருக்குது. ஸோ மொபைல் ஹோல்டரும் வாங்கிட்டேன். ஸோ இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ எக்ஸ்கிரிப் தான். ஸோ நார்மல் 280 300 கிட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 280 தான் ஆயிடுச்சு. வித்தவுட் சார்ஜர் இல்லாத டைப். ஸோ இது எங்கே மவுண்ட் பண்ண போகிறேன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா வண்டியில் மவுண்ட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு நான் காட்டுறேன். அண்ட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டை வாங்கிட்டு ஹெல்மெட் அன்பாக்சிங்காக பார்க்கலாம். Superhero. ஹெல்மெட்டோட அன்பாக்சிங்கெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா வீகாவுடைய ரைக்கர் சீரியஸில் பார்த்தீங்கன்னா போல்டர் வேரியண்ட்டாக வாங்கிக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா வண்டி கலருக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கிறேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹெல்மெட்டோட ஃபிட் அண்ட் ஃபினிஷு அண்ட் உள்ளே என்னென்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்குது அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறேன். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா போட்டு காமிக்கிறேன். போட்டு காமிச்சிட்டு அதே மாதிரி உள்ளே இருக்கிற டபுள் வைசர், அதாவது டூயல் வைசர் சிஸ்டம் தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் காட்டினே வரேன். அண்டு ஏர் வென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த ஹெல்மெட். கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் அப்புறமா வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். அண்ட் இப்போ நம்ம இந்த ஹெல்மெட்டை வேர் பண்ணி பார்க்கலாம். தலையில் நல்ல ஒரு ஸ்னக் ஃபிட்டிங்கில் தான் இந்த ஹெல்மெட் ஃபிட் ஆகுதுன்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் இந்த ஹெல்மெட்டில் நமக்கு குயிக் ரிலீஸுக்கான லாக்கிங் சிஸ்டமும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் இருக்கிற வைசரும் பார்த்திங்கன்னா ஏர் டைட்டுக்கான லாக்கிங் ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. வெளியே நமக்கு சூப்பரான ஒரு கிராஃபிக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ கான்ட்ராஸ்டியான கிராஃபிக்ஸ் கொடுக்குறதுனால நமக்கு நைட் விசிபிலிட்டியும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ஹெல்மெட்டில் நமக்கு ரியர் சைடில் ISI சர்டிஃபிகேஷனும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு இது அப்ளை ஆகுது. அண்ட் 1200 கிராம்ஸ்க்கான வெயிட்டும் இருக்குது அப்படின்ற மாதிரி இங்கே போட்டிருக்காங்க. அண்ட் இந்த ஹெல்மெட்டை வேர் பண்ணி ஒரு சின்ன ஷார்ட் ஸ்பின்னும் போயிட்டு வந்தேன்.
இந்த ஹெல்மெட் ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஸ்டடியாக தான் இருக்குது. ஸோ எந்த விதமான ஷேக்கிங்கும் சரி எதுவுமே பார்த்தீங்கன்னா ஆகலைன்னு தான் சொல்லி ஆகணும். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு குயிக் ரிலீஸ் டைப்பில் தான் நமக்கு லாக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சின்ன தடவை கொடுத்துருக்காங்களா, ஸோ இதை பிடிச்சி இழுத்தா நமக்கு பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிடும். ஸோ ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த குயிக் ரிலீஸ் மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறோம். அண்ட் உள்ளே இருக்கிற பேடிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரிமூவபிள் அண்ட் வாஷபிள் தான். ஸோ நம்ம ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா இந்த லைனர்ஸ்லாம் உள்ள இருக்கிற பேடிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஸ்வெட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்தால் இதெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணுறது தான் ரெக்கமெண்டட். அண்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு டுவல் வைசர் மெக்கானிசம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இது பார்த்தீங்கன்னா ப்ரைமரி மெயின் வைசரு. ஸோ டிண்டட்லாம் கிடையாது, நார்மல் கிளியர் வைசர் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்ல கிளியர் விசிபிலிட்டி தான் கொடுக்குது. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உள்ளே நமக்கு ஒரு மெர்க்குரி வைசர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மெர்க்குரி வைசர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு கூலிங் கிளாஸை விட அதிகமான ஒரு டிண்டட் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எந்த அளவு டிண்டடாக இருக்குது அப்படின்றத. கிளார்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா நம்மளுக்கு வராது. ஸோ அதுவும் இங்கே நான் காட்டுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு பாருங்க, அண்ட் இது எப்படி இருக்கு பாருங்க. சரிங்களா. ஸோ இந்த அளவு பார்த்தீங்கன்னா டிண்டட் இது தருது. ஸோ நல்ல ஒரு வைசர் தான். டுவல் வைசர் இந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்மெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வரது கிடையாது. இந்த ஒரு ஹெல்மெட் வருது. அண்ட் ஸ்டட்ஸில் பார்த்தீங்கன்னா ஷிஃப்டர் சீரீஸில் பார்த்தீங்கன்னா டுவல் வைசர் வருது. அண்டு குஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். பட்டு அது பார்த்தீங்கன்னா 2200 கிட்ட போயிடுது. அதனால் பார்த்தீங்கன்னா 1850க்கு பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பக்காவான சூப்பரான ஒரு ஹெல்மெட்னு சொல்லலாம். அண்ட் வெளியே இருக்கிற கிராஃபிக்ஸ் முதற்கொண்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குதுன்னு சொல்லலாம். அண்ட் இந்த வைசரும் பார்த்தீங்கன்னா நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பட்டன் பண்ணி கொடுத்துருக்காங்கல்ல பார்த்தீங்களா. ஸோ ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா பட்டன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த வைசரை பார்த்தீங்கன்னா தனியாக நம்ம கழட்டிடலாம். ஸோ இதை கழட்டிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வேணும்னா டிண்டட் வைசர் கூட போட்டுக்கலாம். அண்ட் ஏர் வென்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஏர் வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்விட்சும் லோ குவாலிட்டி ஸ்விட்சில் தான் கொடுத்துருக்காங்க, ரொம்பலாம் இல்லை எதிர்பார்க்குற அளவு. அண்டு கீழே பார்த்தீங்கன்னா அதாவது இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏர் வென்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 கொடுத்துருக்காங்க. எக்ஸாஸ்ட் போட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு 2 கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல 1 இந்த இடத்துல 1 அப்படின்னு 2 கொடுத்துருக்காங்க. பட்டு இவ்வளோ கொடுத்துருந்தாலும் ஏர் உள்ளகிற ஏர் வென்டிலேஷன் அண்ட் ஏர் சர்க்குலேஷன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா தான் இருக்குது. பட்டு இந்த மேலே இருக்கிறது அண்டு கீழே இருக்கிறது இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா லோ குவாலிட்டி மெட்டீரியலில் தான் இந்த சுவிட்சஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஏர் இன்டேக் பார்த்திங்கன்னா அந்தளவு இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ நார்மலாக வர ஏர்ன்னு தான் இங்கே பார்த்திங்கன்னா உள்ளேருந்து வருது. ஸோ ஓகே கைஸ், அவ்வளோதான். இந்த ரேஞ்சுக்கு நம்ம இவ்வளோ தான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஒரு ஆக்ஸாரு எம்டி அந்த மாதிரி ஹெல்மெட்லாம் போனீங்கன்னா 5000 கிட்ட போய்டும். அவ்வளோதான், ஹெல்மெட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மொபைல் ஹோல்டரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அண்ட் மொபைல் ஹோல்டரையும் நம்ம டெஸ்ட் பண்ணிடலாம். 6 hours later. கைஸ், இப்போ நான் பார்த்தீங்கன்னா அந்த மொபைல் ஹோல்டரை பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணிட்டேன். ஸோ எப்படி ஃபிட் பண்ணேன் அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வீடியோ எடுக்கலை. ஸோ 2-3 தடவை ட்ரை பண்ணேன். 2-3 இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணேன். சுத்தமாக பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட்டே ஆகலை. கடைசியில் பார்த்தீங்கன்னா மிரர் வைக்கிற இடத்துலையே அங்கேயே வச்சிடலான்ட்டு அங்கேயே வச்சுட்டேன். ஃபிட் பண்ணிடுறதுக்கு உங்களுக்கு நான் காட்டுறேன். மொபைல் ஹோல்டர் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். அண்டு இந்த ரீச் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா தான் இருக்குது. ஸோ இப்படி பைக்கில் உக்காஞ்சி இந்த இடம் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு வசதியாக தான் இருக்குது. அண்டு நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நெட் இருக்கும். ஸோ அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா வச்சு அப்படியே இந்த இடத்துல வர மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். மொபைல் இந்த இடத்துல வர மாதிரி வைக்கலான்னு நான் நினச்சேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா வேலைக்கே ஆகலை. அந்த சைடு பார்த்தீங்கன்னா நெட்டே உள்ளே இறங்க மாட்டேங்குது. ஸோ என்ன பண்ணுறது, அதனால் பார்த்தீங்கன்னா இங்கேயே வச்சிட்டேன். நார்மலாக எல்லோரும் வைக்கிற மாதிரியே வச்சிட்டேன். ஸோ ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணலாம். ஸோ சும்மா ஒரு ரைடு போயிட்டு சும்மா இவ்வளோ தூரம் கொஞ்சம் தூரம் போயிட்டு பார்த்தீங்கன்னா எந்த அளவு பார்த்தீங்கன்னா அந்த மொபைல் ஹோல்டர் பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். மொபைல் எல்லா அளவு பார்த்திங்கன்னா ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஒரு 10-20 அந்த ஸ்பீடில் போயிட்டுருக்கேன். பட் இருந்தாலும் வைப்ரேஷன்ஸ்லாம் இருக்குது. வைப்ரேஷன்ஸ்லாம் தவிர்க்கவே முடியாது. எல்லா மொபைல் ஹோல்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வைப்ரேஷன்ஸ் வரும் கண்டிப்பாக. பட்டு வைப்ரேஷன்ஸ் தவிர்த்து அந்த ட்ரிப்பிங்கு அந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் எதனா ஆகுதா அப்படின்றத மட்டும் தான் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா செக் பண்ணோம். ஸோ சும்மா கேமராவே பார்க்காம ரோடையும் பார்த்து ஓட்டணும். ரொம்பவே பம்பியாக இருக்குது.
ரோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பம்பியாக ஐயோ செம்ம ஆஃப் ரோடிங் தான். பட் இருந்தாலும் நான் பொறுமையாக போயிட்டுருக்கேன். பிகாஸ் ஒரு கையில் தான் ஓட்டிகிட்ருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னொரு கையில் ஃபோனை பிடிச்சி வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். பில்லியன் யாரையும் கூட்டின்னு வரல. ஸோ தப்பு பண்ணிட்டேன். பரவாயில்ல, கொஞ்சம் வரைக்கும் காமிச்சிடும், பொறுமையாகவே போய் காமிக்கிறேன். அண்ட் ஒரு ரவுண்டு பார்த்தீங்கன்னா போயிட்டு வந்துட்டேன். மொபைல் ஓடுற பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு ஸ்டெபிலிட்டியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ மொபைல் பார்த்தீங்கன்னா எந்த விதமான ட்ரிப்பிங் அந்த மாதிரி எதுவுமே பார்த்தீங்கன்னா ஆகலை. ஸோ நான் பார்த்த வரைக்கும். ஸோ அவ்வளோதாங்க. இப்போ நான் வந்து பேக் கேமரா ஸ்விட்ச் பண்ணிவிட்டு எந்த அளவு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்ததுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எந்த அளவு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா நான் காமிச்சிடுறேன். ஃப்ரண்ட் வியூவும் பாருங்கள். ஸோ போக சொல்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காமிச்சிருப்பேன். இப்போயும் இதே மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா நகரவே இல்லை. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். மொபைல் ஓடுற பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணுது. அண்டு வீட்டுக்கு கிளம்பிடலாம். போதும், ரொம்ப பார்த்தீங்கன்னா இருட்டாயிடுச்சு. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வீடியோலாம் எடுக்க முடியாது. ஸோ வீட்டுக்கு போகிறேன். அண்ட் அவ்வளோதாங்க. இதோட பார்த்தீங்கன்னா வீடியோவை எண்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சொல்லுவேன். ஸோ உங்களிடமிருந்து விடைபெறுவது ராகுல். பை பாய்.